ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 நாளாக கேப் விட்டுட்டாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக திருநெல்வேலி ஆடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நாமக்கல், கள்ளக்குறிச்சி, தருமபுரி இதெல்லாம் நம்ம ஆடியோ போட்டிருந்தோம். அந்த ரிசல்ட் வந்துட்டு இருந்த கேப்லேயே அவங்களாம் சொன்ன விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு வாரத்தில் 10 நாளில் எல்லாமே வந்துடும், இனிமேல் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பாசிட்டிவாக சொன்னாங்க. நீங்கள் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையும் திருவண்ணாமலையும் ஒன்றுமே அப்டேட் இல்லை அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லி 2 நாள்லேயே அந்த டிஸ்ட்ரிக்ஸ் கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நிறைய பேர் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, முக்கியமாக சேலம் இதெல்லாம் சுத்தமாக அப்டேட் இல்லை, ஆடியோ கூட இல்லை, ஃபோன் எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கேயுமே உடனே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ சின்ன டிஸ்ட்ரிக் பெரிய டிஸ்ட்ரிக்னு ஒன்று கிடையாது. இப்போ திருவண்ணாமலையில் ரிலீஸ் பண்ணலையா, ஸோ கண்டிப்பாக அங்கங்கே ப்ராசஸ் முடியும் இனிமேல் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த கேப் அப்பப்போ ஒன்று வரும் தான், போன வாட்டியுமே வந்துச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. சண்டே பண்ண மாட்டாங்க, டிஆர்பி ஆஃபீஸ் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, லீவு, பக்ரீத் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரிசல்ட் எப்போ வேணால் விடுவாங்க. நைட்டு 12-1 மணிக்கெலாம் விடும்போது இவங்க கவர்மெண்ட் லீவ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம அதெல்லாம் நினச்சி எதுவும் இது பண்ணிக்க தேவையில்ல. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சு எப்படி என்னன்னு. ஸோ அதுலேருந்து ஒரு சிலர்ஸ்லாம் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்போ இது இந்த லெட்டர் நம்ம செலக்ட் ஆனால் தற்காலிகம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு லெட்டர் வந்துருச்சுன்னா அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுத்து சொசைட்டியில் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரேஷன் கடையில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் தான். இது அந்த கால் ஃபார் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க ஒரு குறிப்பிட்ட சேலரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் பீரியட். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு அந்த ஜாப் பர்மனெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அதுக்கப்புறம் பதவி உயர்வோ, நீங்கள் அடுத்து ஏதாவது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கிறது, அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு மேலே போகிறது, டிகிரி வச்சுருக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த கிளர்க்காக போவாங்க இல்லையா, அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் பீரியடு, ஒரு வருஷமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ ட்ரைனிங்குங்கிறது இந்த வேலையை கற்றுக்கிறதுல நமக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு டைம் பீரியடு. ஒரு 10 நாள்லேயே நீங்கள் என்ன வேலை என்ன பண்ணுங்கிறத கற்றுக்குப்பீங்க போன இடத்துல. அது அவ்வளோதான், இதுதான் வேலைன்னு சொல்லிவிடுவாங்க. அது நம்ம செஞ்சு பார்க்க 10 நாளே அதிகம், ஒரு வாரம் 10 நாள் தான். ஸோ ஆனாலும் ட்ரைனிங் பீரியடு ஒரு வருஷம் அப்படிங்கிறது கணக்கு. இது தெரிஞ்சுக்கோங்க. பேக்கருக்கும் இதே மாதிரி தான். ஸோ அதுதான் தற்காலிகமாக அந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேலை தற்காலிகம் கிடையாது, வேலை பெர்மனன்ட் தான். ஓகே, இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, இந்த 2வது ரிசல்ட் வருமா நிறைய எனக்கு மெயில் கமெண்ட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. தெளிவாக நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 2வது ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா 2வது ரிசல்ட் வருமா வராதா அஃபிஷியலாக தெரில, அதை நான் சொல்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். 100% 2வது ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் அவ்வளோதான். இனிமேல் அடுத்த இப்போ திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திண்டுக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை எல்லாமே 5 டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த நவம்பர், டிசம்பர்லையோ இல்லை எப்போ விடுறாங்களோ அப்போ இன்டர்வியூ வருதுன்னா அதில் தான் இனிமேல் செலக்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா கவலைப்பட வேணாம். அடுத்த வேலை ஏதாவது நீங்கள் ப்ரைவேட் ஜாபோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு டிஎன்பிசி படிக்கிறது இல்லை வேறு எதாவது பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு சிலர்லாம் செகண்ட் ரிசல்ட்ஸ் வரும், அதில் உங்கள் பேர் வரும், வெயிட் பண்ணு, போஸ்ட்டில் வரும், மெயிலில் வரும், உனக்கு வெப்சைட்லேயே வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாமே பொய்ங்க, நம்பாதீங்க, உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ வெப்சைட்டில் வராது, எதுலேயுமே வராது. 2வது ரிசல்ட்டுன்னு ஒன்றும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, வரலாறுலேயே ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. ரேஷன் கடை இதில் ஒரு வாட்டி தான், ஒரே டைம் தான். ஸோ அதெல்லாம் சொல்லி நம்பி வந்துடும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா அப்படிலாம் சொல்லிட்டு ஃபேக்காக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வராத டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும்தான் ரிசல்ட் வரும். அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் கண்டிப்பாக வரும். எப்போ வேணால் ரிலீஸ் ஆகும், எந்த டிஸ்ட்ரிக் வேணால் ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் வந்ததையும் நான் வீடியோ போடுவேன், ஆடியோஸும் கலெக்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா. நமக்கு ஆடியோஸ் கிடைச்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் போட்டுட்டேன். ஆடியோ எந்த டிஸ்ட்ரிக் கிடைச்சாலும் நான் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். அதே மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ப்ராசஸ் பற்றியும் போட்டுட்டேன், வேலைக்கான இதை பற்றியுமே நான் போடுவேன், எல்லாமே நான் போடுவேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ், எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அதையுமே போடுறேன். ஸோ எப்போ வேணால் எந்த டிஸ்ட்ரிக் வேணால் வரும் ப்ரோ. சனி, ஞாயிறு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு ஒரு நாளைக்கு 2, 3ன்னு வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. எப்போ வேணால் வரும். ஏன்னா அப்படி தான் வந்துச்சு, இப்போயும் அப்படி தான் வர ஆரம்பிச்சிருக்குது. 5 டிஸ்ட்ரிக் வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 நாள் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு அப்டேட் கொடுங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இந்த 2 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேட்கணுன்னா மெயில் பண்ணுங்கள். மெயிலில் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். உங்கள்கிட்ட பேசின ஆடியோஸ் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அப்புறம் சேலம் இதெல்லாம் அப்டேட்ஸே இல்லை. முக்கியமாக சேலம்லாம் சுத்தமாக அப்டேட் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையிலேருந்து அப்டேட் இல்லாமல் இருந்துச்சு, அங்கே ரிசல்ட் உடனே வந்துச்சு. நமக்கு அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரிசல்ட் பேப்பரில் வரும்னு சொல்லிட்டுலாம் வராது, எப்போ வேணால் உடனே வந்துடும். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எந்த ஒரு ஆடியோ இதனாலும் நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்டேட் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க வேணாம், எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வரும்.
நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். தேங்க்யூ.